உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நிறைய நிஅமத்துகளை வழங்குகிறான். அவன் வழங்கக்கூடிய நிஅமத்துகள், அருட்கொடைகள் எண்ணி கணக்கிட முடியாதவை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் கணக்கெடுக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த அளவுக்கு நிறைய நிஅமத்துகளை மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகிறான். அவ்வாறு மனிதனுக்கு வழங்கக்கூடிய நிஅமத்துகளிலே மிக முக்கியமான ஒன்றுதான் குழந்தை பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதை பற்றி குர்ஆனிலே சொல்லும்போது யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை ஹிபத்தாக கொடுக்கிறான். ஹிபத் என்றால் அன்பளிப்பு. அதே போன்று அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து அன்பளிப்பாக கொடுக்கிறான். வயஜ்அலு மன் யஷாஉ அகீமா. அவன் நாடியவர்களை குழந்தை இல்லாமலும் ஆக்குகிறான். அது அவனுடைய ஹிக்மத்தோடு தொடர்பான விஷயம். ஆனால் குழந்தையை கொடுப்பது என்பது அல்லாஹு தஆலா தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஆகும். உண்மையிலே இது ஒரு பெரிய கிஃப்ட் என்பது எப்போது புரியும் என்றால், திருமணம் முடித்து 3 வருடங்கள் 4 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் போகும்போது இது எவ்வளவோ ஒரு பெரிய கிஃப்ட் என்பது அப்போது புரிகிறது. அதே போன்று குழந்தை மரணிக்கிற போதும் அது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் நம்முடைய கையிலே அந்த குழந்தைகளை அல்லாஹு தஆலா தந்த பிறகு அது ஒரு கிஃப்ட் என்பது நமக்கு மறந்து விடுகிறது. கிஃப்ட் மாத்திரமல்ல, குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அமானிதங்கள், தொடர்ச்சியாக நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு அமானிதமாக அல்லாஹு தஆலா இந்த குழந்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். உண்மையிலே இந்த குழந்தைகளை பராமரிப்பது, அவர்களை வளர்ப்பது என்ற இந்த விஷயத்தில் நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல, பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் எல்லோருமே பொடுபோக்காக மாறிக்கொண்டு வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். குறிப்பாக அல் குர்ஆன் மூலமும் ஹதீஸ் மூலமும் வலியுறுத்தப்படக்கூடிய இந்த கடமையை நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் இன்றைக்கு உதாசீனம் செய்திருக்கிற காரணத்தினால் இன்றைய தலைமுறையினர், இப்போது 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு OL AL படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால், பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு சவால், அவர்கள் அண்டை வீட்டாருக்கு மிகப்பெரிய ஒரு சவால், உறவினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால், பாடசாலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவால், சமுதாயத்திற்கே அவர்கள் இன்று சவாலாக மாறியிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த எல்லோருமே அதை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காலையிலே வீட்டிலிருந்து வெளியேறும் போதும், கடை தெருக்களிலே நாம் போய் வரும்போதும், பாடசாலைகளிலும் இன்னும் பல இடங்களிலும் இதை அனுபவிக்கிறோம். இன்றைக்கு இந்த குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருக்குமே கட்டுப்படுவது கிடையாது, பெற்றோரை மதிப்பது கிடையாது, ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துவது கிடையாது. உலமாக்கள், தாயிகள், சீர்திருத்தவாதிகளுக்கு அவர்களிடத்தில் எந்த பெருமானமும் கிடையாது. அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். இதன் விளைவாக நிறைய விபத்துக்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம், உயிராபத்துக்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய பிரதேசங்களிலே சிறுவர்கள் 8ஆம் வகுப்பு படிக்கிறான், 9ஆம் வகுப்பு படிக்கிறான், மோட்டார் பைக்கை, வாப்பாவுடைய தந்தையினுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு வருகிறான். 3 பேர் 4 பேர் தான் போகிறார்கள். நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தபோது நிறைய பைக்குகளுடைய சைட் கண்ணாடிகள் கிடையாது. வாப்பாவிட்டிருந்து பைக்கை எடுத்து நண்பனுடைய வீட்டுக்கு போய் அந்த 2 சைட் கண்ணாடிகளையும் கலட்டி வைத்து விட்டு 4 பேர் 3 பேராக மிக வேகமாக போகிறார்கள். வேகம் என்றால் சந்திகளுக்கு கூட எந்த பயமும் இல்லை, மரியாதையும் கிடையாது.
விபத்துக்கள் நிறைய ஏற்படுவதை பார்க்கிறோம். சில நேரங்களில் மெயின் வீதிக்கும் அவர்கள் செல்லுகிற போது அங்கே பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடக்கூடிய டிராஃபிக் போலீசுகள் அவர்களை கண்டு துரத்தி சென்று அதன் மூலம் வேகமாக ஓடிச் சென்று விபத்துக்கள், அல்லது அவர்களை அரெஸ்ட் பண்ணி போகிறார்கள், பைக்கை பறித்து கொண்டு போகிறார்கள். இன்றைக்கு பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வேண்டிய நிலை. நம்முடைய ஒரு சொந்த பிரச்சனைக்கு போலீஸுக்கு நாம் போய்விடக் கூடாது என்ற கொள்கையோடு இருக்கிற நிறைய பேர், போலீஸ் ஸ்டேஷனிலே என்னுடைய காலடி பட்டுவிடக் கூடாது என்ற சிந்தனையோடு இருக்கிறவர்கள், நீதிமன்றங்களுக்கு நான் போய்விடக் கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் காரணமாக நீதிமன்றங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் போக வேண்டிய நிலை, இன்னும் பலருடைய வாசல்களுக்கு போக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலையும் உருவாகி இருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இப்போது நம்முடைய பிள்ளைகளை நாம் அவிழ்த்து விட்டிருக்கிற காரணத்தினால் அந்த நம்முடைய பிள்ளைகள் போதை வஸ்துக்களுக்கு மிக சிம்பிளாக அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒவ்வொரு தந்தையும் என்ன நினைக்கிறார் என்று கேட்டால், என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை. ஒவ்வொரு தாய்க்கும் அப்படித்தான், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவார்கள். அவர்களிடத்தில் போய் உங்களுடைய மகனை பற்றி, ஒரு தந்தையிடத்தில் போய் உங்களுடைய மகனை இன்னாரோடு பார்த்தேன், உங்களுடைய மகன் இருந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் போதை வஸ்து உட்கொள்வதை நான் பார்த்தேன் என்று சொன்னால் உடனடியாக சொல்ல போகிற நாம் தான் அந்த இடத்தில் அவமானப்பட்டு கொண்டு வர வேண்டும். அல்லது நம்மை போக விட்டு விட்டு நம்மை பற்றி மிக மோசமாக விமர்சிக்கிற பெற்றோர் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாடசாலையிலே படிக்கிற மாணவர்கள் மதுபானம் அருந்துகிறார்கள். ஆச்சரியமில்லை. சில பாடசாலைகளுக்குள், நான் சொல்றது மற்ற போதை வஸ்துக்களை அல்ல, லிக்கர் மதுபானத்தை பாடசாலைகளுக்குள் கொண்டு சென்று பாடசாலை வளாகத்தில் வைத்து மாணவர்கள் அருந்தக்கூடிய நிலை. நான் இது மாற்று மதத்தவர்களை பற்றியும் பேசவில்லை, நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களை பற்றி பேசுகிறேன். பாடசாலைகளுக்குள் லிக்கரை கொண்டு சென்று அங்கு வைத்து மாணவர்கள் இந்த மதுபானங்களை அருந்தக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உருவாகி இருக்கிறது. அதே போன்று இந்த பாரம்பரியமான சில போதை வஸ்துக்கள் ஒவ்வொரு பெயரிலும் பல வித்தியாசமான பெயர்களோடு போதை வஸ்துக்களை சில சமூக விரோதிகள், கயவர்கள், நயவஞ்சர்கள், மனித நேயமற்ற மிருகங்கள் நம்முடைய சமுதாயத்தில் விற்பனை செய்கின்றன. உண்மையிலே இவர்கள் மிருகத்தை விட கேவலமானவர்கள். ஒரு சமுதாயம் சீரழியக்கூடிய போதை பொருட்களை கொண்டு வந்து ஊரில் விற்கிறார்கள் என்றால் இவர்களை விட அயோக்கியர்கள், சமூக விரோதிகள், சமூகத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் யாருமே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட அயோக்கியர்களால், துரோகிகளால் கொண்டு வந்து விற்கப்படக்கூடிய போதை வஸ்துக்களை இன்று 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு OL AL படிக்கிற மாணவர்களில் பலர் உட்கொள்ளக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உருவாகியிருக்கிறது. மாவா என்றும் ஹென்ஸ் என்றும் இப்படி பல போதை வஸ்துக்களை உட்கொண்டு, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்கின்ற அடிக்ஷன். அவன் அடிக்ட் ஆகிவிட்டான். இவனுக்கு ஏதாவது ஒரு போதைப் பொருள் தேவைப்படுகிறது. கடைசியில் போய் காசில்ல கையில், அவனுக்கு தேவையான போதைப் பொருள் கிடைக்கவில்லை. இந்த கடைகளில் இருக்கிற தலைக்கு பூசுகிற ஜெல்லை வாங்கி சாப்பிடுகிறான். இது நான் மெருகூட்டலாக சொல்லவில்லை, சில கடைக்காரர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவர்களுக்கு வெறும் பணம். இந்த பணத்தை எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர்களே, வெட்கமில்லையா உங்களுக்கு? இந்த பணத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடுகிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் கிடையாதா? நாளை மறுமை என்ற ஒன்று இருக்கிறது என்பதை பற்றிய சிந்தனை கிடையாதா? அவர்களுக்கு தேவை வரும் பணம். எவ்வளவு பேர் போய் சொன்னாலும் சரி, உலமாக்கள் சொன்னாலும் சரி, பள்ளிவாசல் நிர்வாகிகள் சொன்னாலும் சரி, உறவினர்கள் சொன்னாலும் சரி, அவர்கள் மாறி கேட்பது எனக்கு பணம் நீ தருவாயா என்று. இவர்கள் பணம் என்றால் எதுவும் செய்யக்கூடிய நிலைக்கு துணிந்த இந்த மக்களால் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இவ்வாறு நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள். தலைக்கு இந்த ஜெல் பூசுவதே ஒரு ஆரோக்கியமானது அல்ல என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அதை போய் இந்த இளைஞன் கடைசியில் ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு அந்த ஜெல்லை வாங்கி சாப்பிட்றான். அண்மையிலே பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். எல்லாம் தாண்டி கடைசிக்கு முந்தின கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன கடைசிக்கு முந்தின கட்டம்? டேப்லெட்ஸ்.
போதை மாத்திரைகள் உட்கொள்ளக்கூடிய நிலைக்கு நம்முடைய மாணவர்கள் வந்துவிட்டார்கள். கொழும்பில் 3 ரூபா 4 ரூபாவுக்கு விற்கக்கூடிய மாத்திரைகளை இங்கே கொண்டு வந்து நம்முடைய மாணவர்களுக்கு 100 ரூபா 150 ரூபாவுக்கு விற்கிறார்கள். ஒருவனுக்கு கிடைச்சா ஜோக்கா சொமியா பொழுதுபோக்கா சாப்பிட்டு பார்ப்பான், கடைசியில் ஃபுல்லாக அடிக்ஷன். உத்தியோகபூர்வமற்ற சில தகவல்களின்படி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே 300-400 பேர் அங்கே வாங்குறாங்களாம் அந்த மாத்திரை. இந்த மாத்திரை குறிப்பிட்ட இடத்துக்கு போய், நான் சொல்றது மருதமுனையில், அதே போன்று அண்மையில் கிண்ணியாவில் ஒரு நல்ல முஸ்லிம் போலீஸ் அதிகாரி இருக்கிறார். அங்கே அவருடைய தலைமையில் சென்ற ஒரு குழு சில இளைஞர்களிடத்தில் இந்த மாத்திரை இருப்பதை பிடித்து ஃபேஸ்புக் மற்ற ஊடகங்களில் எல்லாம் பகிரங்கப்படுத்தியது நீங்கள் அறிவீர்கள். இப்போ மருதமுனையில் இந்த அளவுக்கு என்று சொன்னால் மற்ற ஊர்கள் எப்படி இருக்கும்? எல்லோருக்கும் தெரியும் புள்ளி விவரங்கள். எல்லா ஊர்களிலும் இது பரவி கொண்டு வருகிறது. இப்போ கடைசியாக இன்ஜெக்ஷன் அடிக்கிற வேலை மட்டும்தான் மிச்சம். அதுவும் நடந்து கொண்டிருக்கிறதா என்று நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இளைஞர்கள் மாணவர்கள் இன்று போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இதுபோக நம்முடைய பிள்ளைகளை நம்ம அப்படியே விட்டுட்டோம். எந்த பிள்ளை நல்ல பிள்ளை இப்படியே விட்டதனால் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கச் சீர்கேட்டின் உச்சகட்டத்திற்கே போய் கொண்டிருக்கிறார்கள். காதலிப்பது சின்ன வயதிலேயே, பெண் பிள்ளைகளை சேட்டைகள் செய்வது, பாலியல் பயங்கரமான காரியங்களில் ஈடுபடுவது, ஆபாசமான விரசமான காட்சிகளையும் சினிமாக்களையும் பார்ப்பது, ஒரு வகையான வெறி தலைக்கேறி பாடசாலை விடுகிற நேரம், மாலையிலே டியூஷனுக்கு போகிற நேரம், டியூஷன் கலைகிற நேரங்களில் எல்லாம் நம்முடைய ஆண் பிள்ளைகள் நம்முடைய வீடுகளிலே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், டியூஷன் முடிகிற அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு 4:30, 5:30 மணி நேர அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் வந்து பார்த்தால் 2, 3 பேர் 4 பேர் அந்த பைக்கில் சுற்றுகிற காட்சியை பார்க்கலாம். வருகிற போது பெண் பிள்ளைகளை சேட்டை செய்வார்கள். சில நேரங்களிலே நான் சொல்றதெல்லாம் பொய் அல்ல. ஒரு அரபு கல்லூரியை, பெண்களுக்குரிய ஒரு அரபு கல்லூரியை நடத்துகிறோம் என்கிற வகையிலும் நம்மிடத்தில் வந்து சேரக்கூடிய செய்திகள், அதே போன்று தாவா சமுதாய பணிகளில் ஈடுபடுகிறோம் என்கிற காரணத்தினால் எல்லோரும் வந்து ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய செய்திகள். மோட்டார் பைக்கில் போகும்போது மொபைல் ஃபோன் அப்படியே வச்சு வீடியோ எடுத்துட்டு போறான். புள்ள டியூஷன் முடிஞ்சு வருது, பிள்ளைய வீடியோ எடுக்கிறான். பின்னால இருக்கக்கூடிய முன்னால போறவன் பைக் ஓட்டிட்டு போறான், பின்னால போறவன் போனை வச்சு போட்டோ எடுக்கிறான். இதெல்லாம் அவங்களோட பிள்ளைகளுக்கு தான் நடக்குது, என்னுடைய பிள்ளைக்கு தான் நடக்குது. ஆனால் நமக்கெல்லாம் இதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. நாம் எல்லோரும் நாம் உண்டு, நம்முடைய வாடுண்டு, நமக்கு என்ன தேவைண்டா யாராவது நல்லது செய்ய வந்தால் செய்ய விடாமல் தடுப்பது என்கிற வேலையை மாத்திரம் கச்சிதமாக செய்கிறோம். அதில் சளைக்கவில்லை, யாரும் சளைக்கவில்லை, ஊமையன் கூட சளைக்கவில்லை. அந்த அளவுக்கு நல்லது செய்பவனை தடுக்கிற, நல்லது செய்பவனை விமர்சிக்கிற, அவனுடைய மனதை புண்படுத்துகிற காரியத்தை எல்லோரும் கச்சிதமாக மிக சீராக மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட அனாச்சாரங்களை தட்டி கேட்பதற்கோ இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கோ இதை பற்றி கவலைப்படுவதற்கோ நமக்கு நேரமும் இல்லை, தேவையும் இல்லை என்கிற நிலைக்கு வந்து விட்டோம். ஆனால் பாதிக்கப்படுவதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தான். செய்கிறவன் நம்முடைய பிள்ளையாக இருக்கிறான், பாதிக்கப்படுபவள் நம்முடைய பிள்ளையாக இருக்கிறாள். கடைசியில் நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்ன என்பது நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல. பிள்ளைகளை மிரட்டுகிறார்கள். போன்ல வீடியோ எடுத்தா போதும், தலை மட்டும் கிடைச்சா போதும். ஒரு பிள்ளட தலை மாத்திரம் கிடைத்து விட்டால் போதும், அந்த முகத்தை வைத்து வேண்டிய முறையில் பிள்ளையை மாற்ற முடியும். கடைசியில் அந்த போட்டோ வீட்டில் கொடுத்து வச்சிருக்கிறோம், வாட்ஸ்அப் போன். வாப்பா சொல்றார் கவலை இல்லாம,
எனக்கு என்ன ஒன்று ஆப்ரேட் பண்ண தெரியாது. பிள்ளைகள் விரும்பியதெல்லாம் செய்யுது. பிள்ளைக்கு வாட்ஸ்அப்பில் வருது அந்த புள்ளோட ஃபோட்டோ நிர்வாணமாக. கடைசியில் பாப்பா தலை காட்ட முடியாது, உம்மா தலை காட்ட முடியாது, சகோதரர்களுக்கு வெக்கம், அங்கு திருமணம் முடித்திருக்கிறவர்களுக்கு அவமானம். அந்த ஒரு மூலையிலே ஈமான் என்ற கொஞ்சம் இருக்கிற காரணத்தினால் தற்கொலைகள் தவிர்க்கப்படுகின்றன. நம்முடைய ஒரு பக்கத்து முஸ்லிம் கிராமத்திலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் பெரும்பாலும் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். பெற்றோர் கண்டுகொள்ளவில்லை, பிள்ளைகள் லவ் பண்ணுகிறார்கள். மகளுடைய கையிலும் ஃபோன், மகனுடைய கையிலும் ஃபோன், அதாவது அந்த பையனுடைய கையிலும் ஃபோன், அந்த பெண்ணுடைய கையிலும் ஃபோன். அவர்கள் தாராளமாக பேசுகிறார்கள், எல்லா வசதியும் இருக்கிறது. கடைசியில் அவன் கெஞ்சுகிறான் ஃபோட்டோ அனுப்பு என்று. அந்த புள்ள ஃபோட்டோ அனுப்புது. ஃபோட்டோ ஆரம்பத்தில் ஃபர்தாவில் ஆரம்பித்த ஃபோட்டோ ஃபர்தா இல்லாமல் அப்படி ஒவ்வொன்றா வந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஃபோட்டோ அனுப்பப்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஃபோட்டோக்கள் அவ்வளவையும் அவன் என்ன சொல்லுவான், அந்த பிள்ளைகிட்ட நான் அழிச்சிட்டேன்னு தான் சொல்லுவான். கேட்கும் பிள்ளை வல்லாஹி அழிச்சிட்டேயா, வல்லாஹி அழிச்சிட்டேன். ஆனால் உண்மையாக இந்த காரியம் லவ் பண்ணுதல் என்ற காரியத்தை இந்த காலத்தில் செய்ய வருகிறவன் நல்லவன் கிடையாது, அயோக்கியன். அவன் அழிக்க மாட்டான், அவனுக்கு அதில் வேறு தேவைகள் இருக்கிறது. கடைசியில் அவனுக்கு அவனுடைய தேவைகள் எல்லாம் அந்த பிள்ளையில முடிஞ்சிட்டு உன்னை திருமணம் செய்வேன் என்று சொன்னவன் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறான். கடைசியில் பிள்ளைக்கு திருமணம் பேசுகிறாங்க வேறொரு இடத்துல. ஏழை குடும்பம், மிக வறிய குடும்பம். திருமணம் பேசினா திருமணம் மாஷா அல்லாஹ் பேசப்பட்டுச்சு. அந்த திருமணம் பேசப்பட்ட இளைஞனுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த புள்ளோட அவ்வளோ ஃபோட்டோவும் வந்து சேருது. புள்ள தற்கொலைக்கான முயற்சிகள் செய்து குடும்பத்தவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். புள்ள வீட்டுக்குள்ளே, ஆனால் அவன் ஒழித்து விட்டான். ஆனால் இன்றைக்கு அது அவனுக்கு போன ஃபோட்டோ வீடியோக்கள் அவன் எல்லாருக்கும் அனுப்பிட்டான். அந்த ஊரில் போய் பார்த்தா எல்லார கையிலையும் ஃபோனில் இருக்காது. இதான் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய நிலை. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் என்றால், நம்மளோட மனைவி பிள்ளைகளை பார்த்துக்குவா. எல்லா தந்தைகளும் நினைக்கிறார்கள் வீட்டில் உள்ள தாய் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார். என்னிடத்தில் நிறைய தந்தைகள் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார்கள், மொழி இப்படி நடந்து விட்டது. என்ன, 2 பேரும் இப்படி இவன் விரும்புகிறான் என்பது என்ற மனைவிக்கு தெரியுமா? எனக்கு மறைச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. உம்மமார் தாய்மார் பிள்ளைகளை இப்படி தவறாக நடப்பதற்கு தூண்டுகிற எல்லா தாய்மாரும் அல்ல, இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்ம தாயை நம்பி கடைசியில் சமுதாயத்தில் ஒரு இடத்திலையும் வாய் துறக்க முடியாத ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பிள்ளைகள் அப்படியே விட்டதனால நம்முடைய பிள்ளைகள் இன்று ஒழுக்கச் சீர்கேட்டின் உச்சகட்டத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கும் சில நேரங்களில் தெரிந்திருக்கலாம். இது எல்லாவற்றையும் விட மிகவும் நாம் எல்லோரும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்று கேட்டால், நம்முடைய சமுதாயத்தில் பெண்கள் கல்வியை தேடலாமா இல்லையா என்கிற ஒரு சர்ச்சை இருக்கிறது. நான் தேடக்கூடாது என்ற கருத்தை உடையவன் அல்ல. ஆனால் நம்முடைய உலமாக்கள் மத்தியிலே பெண் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி படிப்பிக்கலாமா இல்லையா, பல்கலைக்கழகத்திற்கு பிள்ளைகளை அனுப்பலாமா இல்லையா என்கிற மிகப்பெரிய ஒரு வாத பிரதிவாதம் போய்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு வாத பிரதிவாதம் போய்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தின் முதுகெலும்புகளாக நாம் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிற நம்முடைய மாணவர் சமுதாயம், ஆண் மாணவர்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தால், இன்று கல்வியிலே 95% வீழ்ச்சி. ஸ்காலர்ஷிப் பரீட்சை அந்த வயசு அவன் ஒரு அளவு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற வயது.
அதில் கூட பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகள் தான் கூட வருது. பிறகு நீங்கள் ஒரு 7ஆம் வகுப்பில் இருந்து பிள்ளைகளுடைய அறிக்கைகளை வாங்கி பாருங்கள். பாடசாலைகளுக்கு சென்று சும்மா கேளுங்க. நீங்க பேரண்ட்ஸ், உங்களுக்கு பொறுப்பு இருக்கிற வகுப்பாசிரியர் என்று ஒருவர் இருப்பார், செக்ஷனல் ஹெட் என்று ஒருவர் இருப்பார். பாடசாலைகளிலே ஒரு செக்ஷனுக்கு அவரை பொறுப்பாக, வகுப்புக்கு ஒருவர் பொறுப்பாக இருப்பார், செக்ஷனுக்கு ஒருவர் பொறுப்பாக இருப்பார். ஒவ்வொரு பகுதிக்குமாக பிரின்சிபல்கள் நியமிக்கப்பட்ட, விபி என்றும் டிபி என்றும் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். பிரின்சிபல் இருப்பார். நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இங்கே நிறைய பேர் நாம் இருக்கிறோம் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலமும் நம்முடைய பிள்ளையின் வகுப்பாசிரியரை நம்ம சந்தித்திருக்க மாட்டோம். அல்லது ஸ்கூல்ல இருக்கிற நம்மட தெரிந்த சொந்தக்கார ஆசிரியரிடம் கூட இந்த மகன் எப்படி இருக்கிறான் என்று கேட்க மாட்டோம். ஸ்கூலுக்குள்ள போய் பார்த்தால் ஆண்களுடைய கற்றல் வீதம் அப்படியே இறங்கிட்டு வருது. பல்கலைக்கழகங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய வீதங்களை பார்த்தால் 70-75% பெண் பிள்ளைகள். கல்வியில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நம்முடைய மாணவர் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆண் மாணவர்கள், இது சமூகத்துக்கு பெரிய ஒரு சேலஞ்ச். நமக்கு இப்போ புரியுதில்லை, இன்னும் கொஞ்ச நாள் போகக்குள்ள புரியும். டிஎஸ்ஆர் நான் முஸ்லிம், ஜிஏஆர் நான் முஸ்லிம், எம்ஓஹெச்ஆர் நான் முஸ்லிம், ஸ்கூல்ல பிரின்சிபல் யாரு நான் முஸ்லிம், ஹாஸ்பிட்டல் யாரு நான் முஸ்லிம், விஓஜி யாரு நான் முஸ்லிம், எல்லாம் நான் முஸ்லிம் நான் முஸ்லிம் என்று வந்து நிற்கும் போது அந்நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு மட்டும் இந்த இளைஞர்கள் வருவார்கள். தலையில மேலே கொஞ்சம் முடிய வைத்து வளைத்து மொட்டையடித்த இளைஞர்கள், கையிலே காப்பணிந்த இளைஞர்கள், கழுத்திலே செயின் அணிந்த இளைஞர்கள் அங்கே மொபைலிலே வீடியோ எடுக்கிற நிலையிலே வந்து நிற்பார்கள். கொடும்பாவி எரிப்பதற்கு வருவார்கள். பிரயோசனம் இல்லை. யாரை கொண்டு போய் நிறுத்துவது என்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இந்த உம்மத் சந்திக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை வரும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆண் மாணவர்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு நிலையில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே கல்வி விஷயத்தை எடுத்து பார்க்கும் போது மற்ற சமுதாயங்கள் எல்லாம் திட்டமிட்டு உருவாக்குகின்றன. பிளான் பண்ணி அவர்களுடைய மாணவர்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள், டார்கெட் பண்ணி உருவாக்குகிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் வரும் விமர்சகர்கள், பேஸ்புக் சண்டியர்கள், பேஸ்புக்கை திறந்தால் முழு பேர் சண்டித்தனமும் அங்கே வரும். அவரை பத்தி எழுதுறது, இவரை பத்தி எழுதுறது. ஆக்கபூர்வமாக பாடசாலைக்கு ஏதாவது நீ செய்திருக்கிறாயா என்று கேட்டால் கிடையாது. அவர் யூனிவர்சிட்டி முடித்து விட்டு வந்து தொழில் இல்லாமல் வீட்டிலே உட்கார்ந்திருப்பார். ஒரு நல்ல சயின்ஸ் தெரிந்த ஒரு கிராஜுவேட்டாக அவர் இருப்பார், மெத்ஸ் தெரிஞ்ச ஒரு கிராஜுவேட்டாக இருப்பார், அரசியல் தெரிந்த ஒரு கிராஜுவேட்டாக இருப்பார், இஸ்லாம் தெரிந்த ஒரு நல்ல கிராஜுவேட்டாக இருப்பார். உனக்கு தொழில் கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி உண்ணாவிரதம் இருக்க செல்லுகிற நீ, உன்னுடைய ஊரில் இருக்கிற பாடசாலைகளின் அபிவிருத்தி சபைகளை நீ சந்தித்து, அதிபரை சந்தித்து, நான் வாலண்டியராக எனக்கு தொழில் கிடைக்கும் வரைக்கும் நான் பாடம் நடத்துகிறேன் என்று வந்தால் நம்முடைய பாடசாலைகளை எங்கோ கொண்டு போகலாம். ஆனால் எதுவும் செய்வதற்கு தயாரில்லை. வெறுமனே நம்முடைய நல்லது செய்ய வருகிறவர்களை மனநோயாளிகளாக, மன அழுத்தத்திற்குரியவர்களாக மாற்றி அவர்களை ஓரங்கட்டுகிற வேலைகளை மாத்திரம் செய்வதிலே தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய நம்முடைய பிள்ளைகள் மிக மோசமான நிலைக்கு வந்து விட்டார்கள். பயான்களில் கலந்து கொள்வது கிடையாது. முந்தியெல்லாம் இந்த ஓஎல் முடிஞ்ச உடனே, ஏஎல் முடிஞ்ச உடனே இந்த ஜமாத்துகள் எல்லாம் போட்டி போட்டு ஆள் சேர்க்கும். தப்லீக் ஜமாத் சேர்க்கும், ஜமாத் இஸ்லாமி சேர்க்கும், தௌஹீத் ஜமாத் சேர்க்கும். சேர்த்து 2 நாள் செமினார், 7 நாள் செமினார், 3 மாசம் அல்லது 40 நாள் என்றெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. பிள்ளைகள் நிறைய போகும். அதுக்குள்ள அவங்களுக்குள்ள போட்டி வரும். மாஷா அல்லாஹ், அவன் மார்க்கத்தை படிக்க ஆரம்பிச்சா எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை தேட ஆரம்பிப்பான். இந்த வருடம் நீங்கள் இந்த இயக்கங்களிடத்தில் போய் கேளுங்க, 7 முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு எத்தனை பேர் வந்தாங்க?
இந்த ஜமாத்துகளில் போகிறதுக்கு அவங்க 40 நாள் கூட்டிகிட்டு போவாங்க தப்லீக். அவங்கள்ட்ட கேளுங்க உங்களுக்கு மருதமொழியிலேருந்து எத்தனை பேர் வந்தாங்க. ஜமாத் இஸ்லாமி 7 days கோர்ஸ் கூட்டிட்டு போவாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க உங்களுக்கு இந்த முறை எத்தனை பேர் வந்தாங்க. தௌஹீத் ஜமாத் தர்பியா என்று 1 நாள் 2 நாள் 3 நாள் என்று அழைத்து செல்வார்கள் பல இடங்களுக்கும். அவர்களிடம் கேளுங்கள் உங்களுக்கு மருதமொழியிலிருந்து எத்தனை பேர் வந்தார்கள் என்று. இல்லை. சென்ற வாரம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஒரு 500 மாணவர்களை டார்கெட் பண்ணி ஒரு இஸ்லாமிய கருத்தரங்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். தென்கிழக்கு பல்கலைக்கழகம் என்றது முஸ்லீம்களை மெஜாரிட்டியாக கொண்ட ஒரு பல்கலைக்கழகம். ஹாஸ்டலில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவங்கள டார்கெட் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்பட்டது முஸ்லீம் மஜ்லிஸால. அந்த ப்ரோக்ராத்துக்கு போய் பார்த்தால் காலையில் நிகழ்ச்சி ஆரம்பித்தவுடன் போய் பார்த்தோம். அவங்க சொன்னாங்க எங்களோட டார்கெட் 500 பேர், இப்போ 400 சொச்சம் பொம்பளை பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. ஆம்பளையில் ஒரு 12 பேர் இருந்தாங்க. பிறகு கொஞ்சம் நேரம் போனதுக்கு பிறகு 500 கிட்டத்தட்ட 500க்கு மேலே பெண் பிள்ளைகள், ஒரு 15 ஆண் பிள்ளைகள். இதுதான் நிலைமை. ஒரு சகோதரர் மிக கவலையோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டார். பள்ளிக்குள்ள இளைஞர்களை காணவில்லை என்று. முந்தையெல்லாம் மாணவர்கள் பள்ளிவாசலுக்குள் நிறைந்து போயிருப்பார்கள். இப்போது பள்ளிவாசலுக்குள் மாணவர்களை காணவில்லை. இந்த சில பள்ளிகளுக்குள்ள போனால் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கும். 6 பிள்ளைகள் என்றால் ஹிஃபுல் செய்யறதுக்காக இருக்கிற பிள்ளைகள், அல்லது குர்ஆன் மதரசாக்கு வந்த பிள்ளைகள், அல்லது அந்த பள்ளிக்கு பக்கத்தில் மதரசா ஒன்று இருக்கும். இதெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பிஸி, போன்ல பிஸி. சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் ஃபேஸ்புக் ஐடி இருக்கிறது. சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளை நான் சொல்றது 7ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு ஃபேஸ்புக் ஐடி, போட்டோ அப்லோட் பண்ணி கொண்டே இருக்கிறான். நீங்க தேவைன்னா நான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள சிலருடைய ஐடியை நான் இணைத்து அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு காட்சியையும் பிடித்து பிடித்து அவர்கள் போட்டோ அப்லோட் பண்ணி கொண்டிருக்க வேலை நடக்குது. உம்மா பாப்பா தூக்கம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்க போது நிலைமை என்பதை கொஞ்சம் நீங்கள் தனிமையில் இருந்து கற்பனை பண்ணி பாருங்கள். மிக மோசமான இருண்ட ஒரு எதிர்காலத்தை நோக்கி இந்த மாணவர் சமுதாயத்தை நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய கிஃப்ட் இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு முதலிருந்தே ஒரு முஃமின், ஈமான் உள்ள ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அவன் பிள்ளை, அவன் மெயின் டார்கெட். குழந்தைகள் ஒரு தந்தையினுடைய மிக முக்கியமான பாத்திரங்கள், ஒரு தாயினுடைய மிக முக்கியமான உறவினர்கள். எனவே அவர்களை உருவாக்குவதற்காக வேண்டி ஒரு தந்தை என்ன செய்ய வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமணம் முடிக்கும் போது பலரும் பல நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கிறாங்க. பணத்துக்காக முடிப்பான், பொம்பளைட்ட இருக்கிற அழகுக்காக முடிப்பான், அவளுடைய குடும்பத்திற்காக முடிப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை முடித்துக்கொள், வாழ்க்கையில் நீ வளம் பெறுவாய் என்று சொன்னார்கள். எதுக்காக மார்க்கப்பட்டுள்ள பெண்? சில நேரம் தலாக் சொல்லிவிட்டால் அந்த மனைவியை, அதன் மூலம் கிடைத்த பிள்ளைக்கு தந்தை இவன் தான். அவன் எவ்வளவு மகர் கொடுத்து திருமணம் முடித்தாலும், இவ்வளவு அழகிய பெண்ணாக இருந்தாலும், அந்த பெண்ணை இவன் தலாக் சொல்லிவிட்டாலும் பிள்ளைக்கு தந்தை இவன் தான். இவனுடைய இனிஷியலோடு தான் அந்த பிள்ளை மௌத்தாகும் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழப்போகிறது. வரலாறு படைத்த ஒரு பிள்ளையாக இருந்தால் உலகம் அழியும் வரைக்கும் தந்தையினுடைய பெயரையும் சேர்த்துத்தான் வரலாறு படைக்கப் போகிறது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை வென்று கொள் என்றார்கள். திருமணம் முடித்துக் கொள் என்று சொல்லவில்லை. திருமணம் முடிக்கப்படுகிறார்கள், அதற்காக முடிக்கப்படுகிறார்கள், இதற்காக முடிக்கப்படுகிறார்கள் என்று காரணங்கள் எல்லாம் சொன்னவர்கள், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக் கொள் என்று சொல்லாமல், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ வெற்றி அடைந்து கொள் என்றார்கள். அது ஒரு வெற்றி அவனுக்கு. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட முனைகிற போது மிருகம்
புணர்ச்சி செய்வது போன்று நீ செய்யாதே. மிருகத்தை போன்று உன்னுடைய மனைவியிடத்தில் நீ போகாதே. நீ உன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பிஸ்மில்லா என்று சொல்லு. அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லா சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான், யா அல்லாஹ் எங்கள் இரண்டு பேரையும் விட்டு ஷைத்தானை தூரமாக்கி விடு. வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு நீ தரப்போகிற பிள்ளையை விட்டும் நீ ஷைத்தானை தூரமாக்கி விடு. ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் என்னுடைய பிள்ளை பிறக்க வேண்டும் என்று கருவுக்குள் தன்னுடைய விந்தணுவை அவன் அனுப்புவதற்கு முன்னாலேயே திட்டமிட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இது ஒரு குழந்தை சாலிஹான குழந்தையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுகிற மிக முக்கியமான வழியாக இருக்கிறது. குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையினுடைய நாக்கிலே தஹ்னீக் செய்யுங்கள். தஹ்னீக் என்று சொன்னால் ஒரு இனிப்பு பதார்த்தத்தை எடுத்து நாக்கில் வைங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த பெண்களும் ஆண்களும் என்ன செய்வார்கள் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிள்ளையை பார்த்து அவங்களோட நாவில் அந்த பேரிச்சம்பழமோ வேறு ஏதாவது ஒன்றை அவங்க மென்ற பிறகு அதை எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு வைப்பார்கள். அதை விரும்புவாங்க. அப்போ பிள்ளை கிடைச்சா உடனே ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி அனுப்புவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்த உடனே தஹ்னீக் அவர்கள் செய்வார்கள். ஒரு சாலிஹான மனிதருடைய உமிழ் நீர் முதலாவது அந்த பிள்ளையோட நாக்கில் படணும் என்று. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, உங்களோட பிள்ளைக்கு நல்ல பேர் வைங்கண்டு. நல்ல பேருக்கு அவர்கள் சொன்ன டெபினிஷன் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்பது, அல்லது நல்ல கருத்தை தரக்கூடிய பெயர்கள், நபிமார்களுடைய பெயர்கள். அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக. ஆனால் அன்றைக்கு பிள்ளை கிடைச்ச உடனே கடைசியாக வருவாங்க நம்மகிட்ட, மௌலவி புள்ள கிடைச்சி 3 கிழமை ஆயிட்டு 4 கிழமை ஆயிட்டு இன்னும் பேர் வைக்கல. எல்லார்ட்டையும் போய் கேட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணப்படாண்டு இருந்த, ஆனால் ஒரு பேர் செட் ஆகல. எல்லா மௌலவிமார்ட்டையும் போய் நெட்டிலையும் பேர் தேடி கடைசியில் நம்மகிட்ட வந்து நம்ம அப்துல்லா அப்துல் ரஹ்மான் சொன்னால் இதெல்லாம் பழைய பேர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை வையுங்கள். அஹப்புல் அஸ்மாஇ இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்றார்கள். அதைத்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, விருப்பமானது. ஆனால் பொதுவாக நல்ல பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டுங்கள். அதுக்கு பிறகு 7வது நாளில் குழந்தைக்காக வேண்டிய அகீகா கொடுங்கள். எல்லாம் மார்க் சைடில் அப்படியே கொண்டு போங்க பிள்ளைய. பிள்ளைக்கு நீங்கள் ஓதி ஊதுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேர பிள்ளைகளை தூக்கி வைத்து உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா என்று ஓதுவார்கள். உஈதுகுமா, 2 பேரையும் 2 பக்கம் வச்சுட்டு சொல்லுவாங்க, உங்களை 2 பேரையும் நான் காவல் செய்கிறேன். பிகலிமாத்தில்லாஹி தம்மா, அல்லாஹ்வுடைய எல்லா வார்த்தைகளை கொண்டும் நான் காவல் செய்கிறேன். மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா, ஷைத்தான்களை விட்டும் தொல்லை தரக்கூடிய அம்சங்களை விட்டும் நான் காவல் செய்கிறேன் என்று ஓதுவார்கள். எத்தனை வாப்பமார் ஓதி இருக்கிறோம்? 2 பிள்ளை 3 பிள்ளை 5 பிள்ளை 7 பிள்ளை. எத்தனை வாப்பா தன்னுடைய பிள்ளைக்கு உஈதுக பிகலிமாத்தில்லாஹி தம்மா ஓதி இருக்கிறார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை கிடைத்ததும் அல்லாஹும்ம இன்னி உஈதுஹா பிக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவும் அவர்களுடைய பேர பிள்ளைக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் சத்தமிட்டு கொண்டு பிறக்கின்றன. குழந்தை பிறந்தோடனே சத்தமிடுகிறது. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தவிர, ஏனென்றால் அவர்களுடைய பாட்டன் அவர்களுக்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாட்டன் அந்த பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பிள்ளையை ஃபுல்லா பாதுகாத்தான். எத்தனை வாப்பா டார்கெட் பண்றோம்? குறைந்தது எத்தனை தந்தைகள் பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவையும் முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய குல் சூறாக்களை ஓதி ஊதி இருக்கிறோம்?
எத்தனை தந்தைகள் சுஜூதுகளிலே இருந்து கொண்டு எனக்கு கிடைத்திருக்கிற குழந்தை ஒரு துர்ரியா சாலிஹாவாக, சாலிஹான குழந்தையாக எனக்கு வர வேண்டும் என்று துஆ செய்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோருடைய கனவும் என்னுடைய பிள்ளை சின்ன பருவத்தில் பாட்டு படிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை ஏதாவது சாதிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை இந்த ப்ரீ ஸ்கூலுக்கு போகிற நேரத்திலே, மொண்டசுரி ஸ்கூலுக்கு போகிற நேரத்திலே மேடையிலே நின்று டான்ஸ் ஆட வேண்டும், அந்த டான்ஸை உடனடியாக நான் வீடியோ செய்ய வேண்டும், அதை நான் ஃபேஸ்புக்கிலே அப்லோட் பண்ண வேண்டும், வாட்ஸ்அப்பில் என்னுடைய ஃபேமிலி குரூப்பிலும் நண்பர்களுக்கும் அதை அனுப்ப வேண்டும், அதிலே பெருமைப்பட வேண்டும் என்ற கனவுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ப்ரீ ஸ்கூலுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கிலே செலவு செய்கிறோம். ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அல்ல, படிக்கிறதுக்கு ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கேட்பாங்க ஒரு வருஷம் படிக்கிறதுக்கு. கடைசியிலே ஸ்கூல் முடிகிற போது 3000 4000 5000 ஒவ்வொரு ஸ்கூலுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து கேட்பார்கள், பெரிய தொகை கேட்கிறார்கள். என்னத்துக்குண்டா? டான்ஸ், மியூசிக் ஷோ. இது அன்றைக்கு பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. வீட்டுக்கு யாராவது வந்தால் முன்னர் என்னுடைய பிள்ளை இந்த பாட்டு பாடமாக்கி வச்சிருக்கான், படிச்சு காட்டு மாமாக்கு. இன்றைக்கு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி உடனடியாக அப்லோட் பண்றது புதிய ஃபேஷன். அன்புள்ள சகோதரர், இதுக்குள்ள கொஞ்சம் பெற்றோர் விதிவிலக்காக இருக்கிறார்கள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய நிலைகள் இருந்து மாஷா அல்லாஹ் அவர்களை பார்க்கும்போது மனம் குளிர்கிறது. ஓரளவு நம்முடைய சமுதாயத்தில் காணப்படக்கூடிய இந்த கவலைக்கு ஆறுதலாக இருக்கிறது. சுபஹுக்கு முன்னர், சுபஹு ஜமாத் நடப்பதற்கு முன்னர் பிள்ளைகளை பைக்கில் ஏற்றிட்டு போறாங்க. பொம்பளை பிள்ளை ஏற்றிட்டு போறாரு வாப்பா. என்னன்னு கேட்டா, ஹிஃபுல் மദ്രസா சுபஹு தொழுகைக்கு அங்க புள்ள போகணும். இங்க பிள்ளை சின்ன பிள்ளை, ஆண்டு 6 ஆண்டு 7 படிக்கிறான், அல்லது 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கிறான். அவனை காலையில் ஏற்றி எடுத்துட்டு பள்ளிக்கு வரார். மகனுக்கு ஆறுதல் சொல்லி, தூக்கமா இருக்கு அவனுக்கு, ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு வரார். என்னத்துக்குன்னு கேட்டா, என்ன மகனை ஹிஃபுல் மദ്രസാவில் போட்டிருக்கேன். இன்னும் சில தந்தைகள் ஒரு மദ്രസാவும் இல்லை, ஆனால் மாஷா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை ஃபஜ்ர் தொழணும். வளமையாக அவர் எந்த பள்ளிக்கு போனாலும் மகனையை சேர்த்து தான் கூட்டிட்டு போறார். இப்படி ஒரு சில பெற்றோர் இல்லாமல் ரஹிம ரப்பி. ஆனால் பெரும்பாலான தந்தைகள், நான் இந்த ஹுத்பாவை அமைத்ததே தாய்களுக்காக அல்ல, இங்கே இருக்கிற எல்லோரும் தந்தைகள் அல்லது தந்தைகளாக ஆகப் போகிறவர்கள். குழந்தை கிடைத்து விட்டது என்று நீங்கள் மகிழ்ச்சியிலே இனிப்பு பதார்த்தங்களை பங்கிடுகிறீர்களே, மார்க்கம் அனுமதிக்கிறது, பிரச்சனை இல்லை. குழந்தை கிடைத்து விட்டது என்பதற்காக நீங்கள் ஆடறுத்து அக்கீக்கா கொடுத்து அதை விருந்தாக சமைத்து உறவினர்களை அழைத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிடுகிறீர்களே, இஸ்லாம் தடை செய்யவில்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும். உங்களோட டார்கெட் எப்படி இருக்கணும் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில பெற்றோருக்கு சுவர்க்கத்திலே ஒரு இடம் கொடுக்கப்படும், அதுதான் அவங்க செஞ்ச அமலுக்கு கிடைக்கிற இடம். திடீரென்ற மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் ப்ரொமோஷன் கொடுப்பான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்தில் அவர்களுக்கு என்று ஒரு இடம் கொடுத்தாச்சு. அந்த இடத்தில் அவர்கள் இருக்கும் போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு இடத்தை கொடுக்கிறான். அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக இந்த விசேட ஏற்பாடு என்று. மலக்குகள் சொல்வார்கள், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி, தந்தைக்காக பிள்ளை செய்த பாவ மன்னிப்பு. எப்படி பிள்ளை வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்படுகின்றன 3 வழிகளில் தவிர. அதில் ஒரு வழி வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான பிள்ளை வாப்பாக்காக உம்மாக்காக துஆ செய்வான். அந்த பிள்ளை துஆ கேட்டா போகும். அல்லாஹ்வுடைய ஹக்கிலே அவர்கள் செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அழிப்பான் அந்த பிள்ளைகளுடைய துஆவினால். எப்படி பிள்ளை நமக்கு தேவை என்றால், தந்தையுடைய ஜனாசாவை நான் தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி முன்னால் வந்து 3வது தக்பீரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முழு துஆவையும் ஓதி தொழுவிக்கிற பிள்ளை வேண்டும். எப்படி பிள்ளை நமக்கு வேண்டும் என்றால், மஹ்ஷரிலே நாம் எல்லோரும் ஒன்றாக எழுப்பப்படுவோம், எல்லோரும் ஒரே உயரத்திலே நிற்போம், எல்லோருமே ஒரே உயரம் முஅத்தின்மார்களை தவிர. உடம்பிலே ஆடை இருக்காது. அப்படி இருக்கும் போது அல்லாஹு தஆலா சிலரை அழைத்து அந்த மகா சபையிலே
அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களையும் அழைத்து வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய மஹ்ஷரிலே, அரசாத்துல் கியாமாவிலே சிலரை அழைத்து அல்லாஹு தஆலா கௌரவிக்கிறான். நம்ம பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம், நினைவு சின்னம் கொடுத்து கௌரவிக்கிறோம். அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில் ரசூல்மார்கள் நிற்கிற சபையில், நபிமார்கள் நிற்கிற சபையில், சஹாபா பெருமக்கள் நிற்கிற சபையில், அவுலியாக்கள் நிற்கிற சபையில், உலக மக்கள் எல்லோரும் நிற்கிற சபையில் அல்லாஹு தஆலா சில மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு கிரீடங்களை அணிவித்து கௌரவிப்பான். தலையிலே அவர்களுக்கு கிரீடங்கள். எதற்காக என்று கேட்கிற போது, உன்னுடைய மகன் குர்ஆனை மனப்பாடம் செய்ததற்காக உனக்கு தரப்படக்கூடிய பரிசு. அல்லாஹு அக்பர். இந்த பிள்ளை தான் நமக்கு தேவை. போலீஸ் ஸ்டேஷனிலே போய் அங்கே போலீஸ்காரனுக்கு முன்னால் கைகட்டி நின்று நம்முடைய பிள்ளைக்காக பிணைக்கு சைன் பண்ணி எடுத்து வருகிற பிள்ளை வேண்டாம். நீதிமன்றத்திலே போய் லோயர்களிடத்திலே நம்மை நிற்க வைத்து தலைகுனிய வைக்கிற பிள்ளைகள் வேண்டாம். விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டு குடும்பத்தவர்களுடைய தலைகளை எல்லாம் கவிழ்க்கிற பிள்ளைகள் வேண்டாம். ஒரு தந்தை என்ன கனவு காண வேண்டும் என்றால், நான் உயிரோடு இருக்கும் போதும் என்னை பார்க்கிற குழந்தை, நான் வயோதிபத்தை அடைந்து உணர்கிற நேரத்தில் எனக்கு பக்கத்திலே வந்து எனக்கு ஆறுதலாக இருக்கிற குழந்தை, ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை செய்கிற குழந்தை, எனக்காக துஆ செய்கிற குழந்தை, என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கவனிட்டு எனக்காக வேண்டி முன்னால் வந்து ஜனாசா தொழுகை நிறைவேற்றுகிற பிள்ளை, நான் அவனை வளர்ப்பதற்காகப்பட்ட கடன்களை எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய பிள்ளை, என்னுடைய குடும்பத்தை எனக்கு பிறகு பார்க்கக்கூடிய பிள்ளை, அவனுடைய சுஜூதுகளிலே ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி சகீரா என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளை, மக்பராவுக்கு வந்து பார்த்து போகக்கூடிய பிள்ளை, குர்ஆனை மனனம் செய்து நாளை மறுமையிலே அந்த மகா சபையில் என்னை கௌரவத்திற்குள்ளாக்கக்கூடிய பிள்ளை எனக்கு வேண்டும் என்று கனவு காண வேண்டும். பெற்றோர்களே, அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இப்போது நம்ம மிஸ் பண்றோம். நாம் எல்லோருமே பல காரணங்கள் இருக்கின்றன பிள்ளைகளை மிஸ் பண்றதுக்கு. முதலாவது காரணம், நம்மகிட்ட சடவாதம் வந்துட்டு. எல்லோரிடமும் சடவாத சிந்தனை. ஈமான் இல்லை. ஈமான் இல்லைன்னு நான் சொல்லும் போது அறவே இல்லைன்ற அர்த்தத்தில் நான் பாவிக்கல. ஈமான் பலவீனமான நிலை. அல்லாஹ்வோடு தொடர்பில்லை. தொழுகையெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. சுப்ஹான் அல்லாஹ். இந்த யூதர்களுடைய சதித்திட்டத்தின் மூலம், யூதர்கள், சியோனிஸ்டுகள் குறிப்பாக, அதே போன்று இந்த இலுமினாட்டிகள் ஃபுல்லாக பிளான் பண்ணினாங்க. அவங்களுக்கு நாடு தேவை, அவங்களுக்கு உலகம் தேவை. குறிப்பாக முஸ்லீம்கள் அவர்களுடைய எதிரிகள். அப்பிருந்து நபிமார்களுடைய காலத்திலிருந்து யூதர்கள் முஸ்லீம்களை எதிரிகளாக பார்த்து வரக்கூடியவர்கள். அவன் பிளான் பண்ணினான். 1897 சுவிட்சர்லாந்திலே வைத்து மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம். அதில் அவங்க போட்ட தூர நோக்க பாருங்க, மீடியாக்களை ஆக்கிரமிப்பது. அல்லாஹ் அக்பர். அப்போ பிளான் பண்ணுறோம் 1897 மீடியாக்களை நாம் ஆக்கிரமித்து மீடியாக்களை நம்முடைய கையில் வைக்கணும். இந்த மீடியாக்களின் ஊடாக ஆபாசத்தையும் விரசத்தையும் பரப்ப வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஷேக் துக்தூர் மானி ஹம்மாத் அல் ஜுஹனி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு அருமையான புத்தகம் அளிக்க அந்த இயக்கங்களை பற்றி, அல் மௌசு அல் முயஸ்ஸரா ஃபில் மதாஹிபில் முஆசிரான்னு சொல்லி, அதில் இவங்களோட பிளான், ஜியோனிஸ்டுகளுடைய பிளான் எல்லாம் பற்றி அவர் சொல்லும்போது இதை சொல்றார். அவங்க என்ன பிளான் என்றால், இந்த மீடியாக்களின் மூலம் ஆபாசத்தையும் விரசத்தையும் பரப்பி இளைஞர்களுடைய சிந்தனைகளில் ஆபாசத்தையும் விரசத்தையும் ஊட்டி புனிதம் என்ற ஒன்றை அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து எடுத்து விடுவது. புனிதம் இல்லாமல் போகும். அதாவது தாயையும் ஆபாசத்தோட பார்ப்பான், சகோதரியையும் ஆபாசத்தோட பார்ப்பான். இன்றைக்கு எல்லாம் நடக்குது. உமாவோட பெட்ரூமுக்குள்ள மைக்ரோ கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ற பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. உம்மா சகோதரிகள் குளிக்கிற பாத்ரூமுக்குள்ள மைக்ரோ கேமரா வச்சு எல்லாம் பார்க்கிற பிள்ளைகள் உருவாயிச்சு. யூதன் வெற்றி. அவன் சதித்திட்டம் தீட்டி இன்றைக்கு நம்ம எல்லாருமே எல்லார்ட்டையும் மொபைல். எழும்பினுடனே முதலாவது மொபைல். எப்படித்தான் அந்த ரிப்ளைல் வருதே தெரியாது. ஒட்டனை எல்லாம்
சுட சுட முழுதும் ஷேரிங். குர்ஆனை தூக்க டைம் இல்லை, பள்ளிக்கு போக டைம் இல்லை, வீட்டை இருந்தால் கூட பிள்ளைகளை கவனிக்க டைம் இல்லை, ஓதி கொடுக்க டைம் இல்லை, படித்து கொடுக்க டைம் இல்லை. இப்படியான ஒரு சடவாத சிந்தனைக்குள் நாம் சிக்கி இருக்கிற காரணத்தினால் நம்மட பிள்ளைகளை மிஸ் பண்ண, அடுத்தாக்கள பிள்ளை பிரச்சனை இல்லை, எந்த பிள்ளை மிஸ் ஆகுது, உங்களை ஒவ்வொருவருடைய பிள்ளை மிஸ் ஆகுது. இன்றைக்கு உங்களோட ஒவ்வொருவருடைய பிள்ளைக்கும் நம் ஒவ்வொருவருடைய பிள்ளைக்கும் எதிராக கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்கூல்ல இருக்கு, ஊர்ல இருக்கு. உண்ட பிள்ளை இப்படி இருக்கான என்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லார்ட்டையும் இருக்கு. பிள்ளைகள் கூப்பிட்டு விசாரிச்சா 7ஆம் வகுப்பில் இருந்து லவ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், வெக்கம் இல்லாம சொல்லுதுகள். 7ஆம் வகுப்பில் இருந்து லவ் பண்ணின ஷேக் கவுன்சிலிங் செய்யும் போது வெளிப்பட உலகாலம் பழையிட்டம் எப்படி நான் விடுவது என்று கேட்குது பிள்ளைகள். இந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலைக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தியதில் பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. நாம் எல்லோரும் வெறும் சடவாத சிந்தனை. பீச்சில் போய் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதாவது உற்பத்தி செய்தீர்களா? ஏதாவது எழுதினீர்களா? ஏதாவது தஸ்பீஹ் செய்தீர்களா? அல்லது உங்களுக்கு டிப்ரெஷன், மனதுக்கு அழுத்தமாக இருக்கிறது என்று பீச்சில் போய் நல்லா சுவாசித்து அந்த அருமையான காற்றை வாங்கக்கூடிய நிலையில் உட்கார்ந்திருந்தீங்களா? இல்ல. அசர் தொழுகை இல்லை, ஆனால் 4:30 வீட்டு விட்டு வெளியாகணும் கட்டாயம். பீச்சுக்கு போறது உட்கார்றது, கடைத்தெருவுக்கு போறது உட்காரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போறது உட்கார்றது, ஊர் பலாய், அவன் இவன் எக்ஸும் வையையும் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நம்மட வீடு நாறுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஆன்மீகம் முதல் இடம் பள்ளிவாசல். தொலை வாங்க. எவ்வளவு ஹுத்பா ஓதிட்டோம், நம்ம மிருகங்களுக்கு ஓதுறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஹுத்பா. ஒவ்வொரு ஹுத்பாவிலையும் பார்த்தா தொழுகிட முக்கியத்துவம் தான். உங்களுடைய காதுகளால் உங்களுடைய இந்த வயதுக்கு எத்தனை தொழுகையின் முக்கியத்துவம் பற்றிய ஹுத்பாவை கேட்டிருப்பீர்கள். ஏன் முடியுதில்லை சகோதரர்களே? ஏன் யோசிக்காம இருக்கிறோம்? பள்ளிக்கு வந்தா இது என்ன, இது ஒரு நஜிஸ் பிடிச்ச இடமா? இந்த தேத்தனை கடையை விட கேவலமான இடமா? தேத்தனை கடைக்கு விருப்பத்தோடு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, அதை விட அசிங்கமான அருவருப்பான ஒரு இடமாக இதை பார்க்கிறீர்களா? சில பிள்ளைகள் இப்ப தியேட்டருக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச காலம் தியேட்டர் இல்லாம இருந்துச்சு, இப்போ அதை விட மோசமான இடமா பள்ளியை பார்க்கிறீங்களா? ஏன் பள்ளி வாசலுக்கு வர உங்களுடைய மனம் மறுக்கிறது? அல்லாஹ் பிடிக்கலையா உங்களுக்கு? அல்லாஹ் என்ன மோசமானவனா? சில நேரம் நிர்வாகிகளை பிடிக்காம இருக்கும், அதுக்காக பள்ளியை கோவிக்க தெரியல. பள்ளி அன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரிய இடம், யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதான் வக்ஃப் செய்ய வேண்டும் என்பது மிக பிரதானமான அம்சம். நிர்வாகியை பிடிக்கல, தலைவரை பிடிக்கல, இமாமை பிடிக்கல, அதால கழுவாம போறதா? சொல்லுவார்கள் இந்த குளத்தோட கோவிச்சு போட்டு கழுவாம போறவர்களை போல என்று. பைத்தியகாரன். தண்ணீருக்கு பயன்படுத்து. பள்ளிவாசலுக்கு வாருங்கள். அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்லுகிறோம், மௌத்து வருகிறது. திடீர் மௌத்துகள் நிறைய இடம் பெறுகின்றன. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார், திடீர்னு கேள்விப்பட்ட ஹார்ட் அட்டாக் அல்லது ஒரு வருத்தம், ஐசியூல இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார் என்று கேள்விப்படுறோம். யாரும் விதிவிலக்கு கிடையாது. நமக்கு எழுதப்பட்ட தவணை வந்தால் யாரும் விரண்டோட முடியாது. அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் லிஸ்ட் கொடுத்திருக்கிறான். அந்த லிஸ்டை அல்லாஹு தஆலா கொடுத்து அவருக்குரிய டைமை கொடுத்திருக்கிறார். அவர் போவார். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தலைமாட்டிலே உட்காருகிற போது ஞானம் வந்து பிரயோசனம் இல்லை, இந்த ஹுத்பா பிரயோசனம் இல்லை. அந்த நேரத்தில் வர அடக்கமும் ஒடுக்கமும் எந்த பயனும் தராது. அந்த நேரத்தில் ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்து, கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் இந்த மலக்குகளை திரும்ப போக சொல்லிவிடு, பிரயோசனம் அளிக்காது. இதா ஜா அஜலுஹும் லா, அதாவது ஒரு ஆத்மாவுக்குரிய தவணை வந்து விட்டால் ஒரு நொடி, ஒரு செகண்ட் அவர்கள் முற்படுத்தப்பட மாட்டார்கள், பிற்படுத்தப்பட மாட்டார்கள். நீங்க எப்படிப்பட்டாலும் இருக்கலாம், கோடீஸ்வரன், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அல்றாளா இருக்கலாம், நீங்க மிகப்பெரிய படிச்சாளா இருக்கலாம், நீங்க டாக்டரா இருக்கலாம், உங்கள்கிட்ட சில ஆர்கியூமெண்ட் பவர் இருக்கலாம், உங்களுக்கு துணிச்சல் இருக்கலாம், யாரும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சண்டித்தனம் காட்டலாது. மௌத் டைமுக்கு வரும்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே பெருந்திரளாக பள்ளிவாசலுக்குள் இடம் போதாத அளவுக்கு வெளியிலே எல்லாம் நிற்கிறோம் என்றால் உள்ளத்தில் கடுகளவாவது ஈமான் இருந்ததனால் தான் வந்திருக்கிறோம். எனவே நாம் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த கபருடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே தப்ப வேண்டும். அதற்கு பிறகு மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே அங்கே தப்ப வேண்டும். அதற்காக வேண்டி நாம் எல்லோரும் நம்மை மாற்றியே ஆக வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பள்ளிக்கு வாங்க, தொழுங்க, பயானிகளில் கலந்து கொள்ளுங்க, இஸ்லாமை படிங்க. நிச்சயமாக நமக்கிட்ட ஒரு உணர்வும் பொறுப்புணர்வும் வரும். அப்போ பிள்ளைகள் அமானிதம் என்றது நமக்கு புரியும். அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும், நான் என்ற பிள்ளைகளை பாதுகாத்தா ஊரில் 2 இளைஞன் தப்புறான். இப்படி ஒவ்வொரு ஆக்களும் நம்மட பிள்ளைகளை பாதுகாத்துட்டோம் என்றால் ஊர் மாறிடும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் போய் மீட்டிங், ஹாஹூண்டு மீட்டிங். மகனை பார்த்தா ரவுடி, மகனை பார்த்தா குடிகாரன், மகனை பார்த்தா பொம்பளை பிள்ளைகளுக்கு பின்னால் தெரியக்கூடியவன். என்ன பிரயோசனம்? எல்லாரும் மாறி கேட்க, உண்ட மகனே உனக்கு மாற்ற எழுதில்லை, நீஞ்ச வந்து பெரிய சத்தம். கடைசியில் நான் மௌனமாக வாயடைச்சு போய் நிற்க வேண்டிய நிலை. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த மோசமான நிலைக்கு காரணம் நாம் எல்லோரும் சடவாத சிந்தனைகளுக்குள் சிக்கியிருப்பது. ஆன்மீகத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஆன்மீகத்தை அதிகப்படுத்துறதுக்கு முதல் ஸ்டெப் எல்லாரும் பள்ளிக்கு வர வேண்டும். 5 நேரமும் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எடுத்தோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதை உணர முடியும். அதே போன்று நம்முடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். நாம் ஒரு நல்ல திசையை நோக்கி செல்லலாம். நம்முடைய பிள்ளைகளையும் நல்ல திசையை நோக்கி நாம் நகர்த்தலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு முக்கியமான தலைப்பு என்பதனால் உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்டோம். அதற்காக நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெரிவித்து கொண்டு, நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, அமானிதம். மறுமையிலே அல்லாஹு தஆலா நம்மிடம் கேட்கிற மிக பிரதானமான கேள்விகள் ஒன்று நம்முடைய குடும்பத்தை பற்றி. நமக்கு சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஅய்யதி. நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள், உங்களுடைய பராமரிப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தந்தை தன்னுடைய வீட்டை பராமரிக்க வேண்டியவன், அதை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவான். கேள்வி, பிள்ளைய பெத்துட்டோம், காசு கொடுக்கம், முடிஞ்சில்லை, பிள்ளைய வளர்த்தமா இல்லையா, பிள்ளைக்கு தரபியா கொடுத்தமா இல்லையா? கேள்விக்கு பதில் தயாராக்குங்க. 5 வக்து நான் தொழுதுட்டு தப்பிட்டு போக முடியாது, பிள்ளையும் தொழுதாத்தான் தப்பலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்காக வேண்டி நாம் பிள்ளைகளோடு நெருக்கமாக மாற வேண்டும். தந்தைகள் பிள்ளைகளோடு நெருக்கமாக மாற வேண்டும். பிள்ளைகளை சில பெற்றோர், கொஞ்சம் டார்கெட் உள்ள பெற்றோர், தூர சிந்தனை உள்ள பெற்றோர் பிள்ளைகளை கூடவே அழைச்சிட்டுறாங்க. சில நக்கலும் அடிப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்களை கூட அழைச்சிட்டு திரிவாங்க. சின்ன பிள்ளை சில நேரம் பெரிய சஹாபாக்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் டார்கெட்டோட வேலை செஞ்சாங்க. அதனால தான் ஒரு நாள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த கேள்விக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைச்சிட்டு போவாங்க. பேர பிள்ளைகளை கூட வச்சுக்குவாங்க. ஹுத்பாவதுக்குள்ளே பள்ளியை கூட்டிட்டு வருவாங்க. நமக்கு கனகாட்டாரி சின்ன பிள்ளை வந்தால் பள்ளிக்குள்ளே சூ போகும், சமாளிக்கணும் எல்லாரும். நமக்கு டார்கெட் அடுத்த தலைவன் அவன் தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க. யாரை? பேர பிள்ளைகளை. சட்டியாக டிஸ்டர்ப் பண்ணுங்கள். ஒரு நாள் சுஜூதில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சுஜூதில் இருக்காங்க நீண்ட நேரம். சஹாபாக்களுக்கு ஒரு குழப்பம். தொழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க, அவர் சொல்லலாம், என்ன அவ்வளவு நேரம் நீங்கள் சுஜூதில் தூக்கம் வைத்தா அல்லது சுஜூது அப்படி நீட்ட வேண்டும்? இல்லை, நான் சுஜூதில் இருக்கக்குள்ள இந்த பேரம் வந்து தோளில் ஏறித்தான், எழும்பினா விழுவான், அவன் இறங்கும் வரைக்கும் இருந்தேன். இப்போ நம்முடைய இமாம் சொன்னால் டிக்கெட்டை கழிச்சிடுவோம். இன்னும் ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹுத்பா ஓதிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் வீடு, அவனோட இடது மிம்பருக்கு வலது பக்கத்தில் வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவர்களுடைய பேத்தி ஓடி வந்து அங்கேயும் இங்கேயும் உலாத்தி தெரியுது. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஹுத்பா ஓதுறாங்க, கான்சன்ட்ரேஷன்லாம் அந்த பிள்ளையை தான் பார்த்துட்டு.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிட்டு இருந்தவங்க இறங்கி போய் பிள்ளையை தூக்கி அந்த மிம்பரை பக்கத்தில் இருப்பாடி போட்டு குத்பா ஓதினாங்க. நம்மண்டா ஹலாஸ் முடிஞ்சு. இப்போ பிள்ளைகளை பள்ளிக்குள்ளே கூட்டிட்டு வாங்க. நீங்கள் தொலைவரக்குள்ளே சின்ன பிள்ளை கூட்டம் வந்து பழகினாலும் முறை பள்ளி விட்டு போக மாட்டாங்க. அதே போன்று பிள்ளைகளோடு உட்காருங்க. குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்ம இந்த ஸ்கூல் பிரின்சிபல்மார், ZT, PD, கல்வியாளர்கள் இவங்களோட எல்லாம் இருந்து டிஸ்கஸ் பண்ண வகையில் நமக்கு தெரிய வர மிக முக்கியமான ஒரு உண்மை என்னென்றால், 7ஆம் வகுப்பு பிறகு பிள்ளைகள் நம்ம கையிலேருந்து போகுது. 7ஆம் வகுப்பு வரைக்கும் உம்மா பாப்பாட கட்டுப்பாட்டில் பிள்ளைக்கு. 7க்கு பிறகு அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டா நம்மளும் விட்டுறோம். அதுக்கு பிறகு தான் அவன் சேலஞ்சாக மாறுறான். எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸாக மாறுங்க. வாப்பமாறு பீச்சுக்கு பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க. என்னதுக்கு எந்நேரம் கூட்டாளிமாரோட கிழமையில் ஒரு நாள் ஒதுக்குங்க. பீச்சுக்கு மகனோட போய் விளையாடுங்க. வீட்டில் பிள்ளைகள் விரும்பக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்ஸ், ஹலாலான என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்கு, பிள்ளைகளுக்கு பிடிக்கும். அதை நீங்களும் பழகுங்க, பிள்ளைகளோட இருங்க. நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து குடும்பத்தோட பேசுகிற நேரம் அந்த வீட்டில், உதாரணமாக உங்களுடைய ஒரு சகோதரியோட வீட்டுக்கு போகிறீங்க, உங்களோட சகோதரி வருவார், மச்சான் வருவார், அங்குள்ள பெரியாக்கள்லாம் வரும். அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருக்க உங்களோட மருமகனை கூப்பிட்டு பக்கத்தில் இருப்பாட்டுங்க. உங்களோட உறவு ஏற்படட்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய நபிமார்களும் நல்ல மனிதர்களும் பிள்ளைகளுக்கு செஞ்ச உபதேசங்களை எல்லாம் பதிவு செய்கிறார். எதுக்கு பதிவு செய்கிறான்? நம்மளும் பிள்ளைக்கு உபதேசம் செய்யணும். நம்ம என்ன உபதேசம் செஞ்சிருக்கோம் பிள்ளைக்கு? நிறைய வாப்பமார் வாடா போடா சண்டித்தனம் தான். போலீஸ்காரன் வீட்டில் அவர் கடைசியில் தோத்துருவார். வென்ற பிள்ளைகள், வாழ்க்கையில் வெற்றியடைந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேளுங்க, என்ன வாப்பா என்ன வளர்த்த முறைன்னு சொல்லுவாங்க. பைக்கில் ஏற்றிக்குவார், முன் பாரில் வச்சுக்குவார், பிள்ளைக்கு புத்தி சொல்லிட்டு போவார். மகனை கூப்பிடுவார், மகனே ஹராம் உண்ட வாழ்க்கையில் சேரப்படாது, மகனே ஏழைகளுக்கு எப்போ கண்டாலும் உதவி செய், அதால நான் உதவி செய்கிறேன். வாழ்க்கையில் வெற்றியடைந்த மனிதர்கள் பெற்றோரை சுட்டிக்காட்டி கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள். இன்றைக்கு நம்மட பிள்ளை நம்மள என்ன சொல்லுவான்? எங்களோட வீட்டில் ஒரு போலீஸ்காரன் இருக்கார். சில பிள்ளைகள் இன்னும் ஓப்பனாக மிக அசிங்கமாக வாப்ப மாற சொல்லுது. அந்த நிலையை மாற்றுங்கள். நம்மளோட தோளில் தரப்பட்ட அமானிதங்கள் இந்த பிள்ளைகள். பிள்ளைகளோட நெருங்கி பழகுங்க. பிள்ளைகளில் தேவை, அவன் லவ் பண்ணினா கூட உங்கள்கிட்ட வந்து சொல்லட்டும், பாப்பா அப்படி ஒரு பிள்ளையை நான் விரும்புகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல பிள்ளையாக இருந்தால் சும்மா முரட்டுத்தனமாக அது வேணும் அந்த குடும்பம் வேணாண்டெல்லாம் சொல்லாங்க. மார்க்கப்பட்டுள்ள பிள்ளை என்றால் அவனுக்கு கல்யாணம் முடிக்க வயசுண்டா ஒத்துப்போங்க பிள்ளையோட. எனவே கண்ணியத்திற்கு சோதரி, பெரிய ஒரு டாபிக் பேரண்டிங் என்பது மிகப்பெரிய ஒரு தலைப்பு. மிக முக்கியமான சில பகுதிகளை இங்கே நாம் பதிவு செய்திருக்கிறோம். இது ஒரு அமானிதம். அல்லாஹ் இதற்கு சாட்சி. உங்களிடம் தரப்பட்டிருக்கிற, நம்மிடம் தரப்பட்டிருக்கிற இந்த குழந்தைகளை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் கேட்கும்போது இந்த ஹுத்பாவையும் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டலாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கக்கூடிய பக்குவத்தையும் பொறுமையையும் அதற்குரிய வாய்ப்பை வசதிகளையும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.